பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நாம் மகிமைப்படுவதாக. முற்பிதாக்களின் ஒருவரான யாக்கோபின் தெய்வம்தான் இன்றைக்கும் நமக்கும் தெய்வமாக இருக்கிறார். அன்று எப்படி யாக்கோபை அவர் நடத்தி செல்ல போதுமானவராக இருந்தாரோ இன்றைக்கும் அவர் நம்மை நடத்தி செல்ல போதுமானவராக இருக்கிறார். யாக்கோபு தன்னுடைய மாமா வீட்டுக்கு போகும்போது வெறும் கோலும் கையுமாக கடந்து போகிறார். ஒருவேளை நீங்கள் யோசிக்கலாம், யாக்கோபுக்காவது அன்னைக்கு ஊன்றதுக்கு ஒரு கோல் இருந்தது, இன்னைக்கு என் கையில் ஒன்றும் இல்லை, எதுவும் இல்லாமல் நான் நின்றுக்கிட்டேன்னு யோசிக்கலாம். நான் எதுவும் இல்லாத சூழ்நிலையில் நீங்கள் நின்று கொண்டிருந்தாலும் உங்களை நடத்தி செல்ல அவர் போதுமானவராக இருக்கிறார். நம்மை துணையாளர், அவர் நம்மை விட்டு விலகாத தெய்வம், சொன்னதை செய்யும் அளவும் நம்மை கைவிடாத தெய்வம். தகப்பன் வீட்டுக்கு எப்படி யாக்கோபை கொண்டு வந்து சேர்த்தாரோ நம்மையும் அவர் கூட்டி சேர்க்க அவர் போதுமானவராக இருக்கிறார். யாக்கோபின் தேவன் என் தேவன், எனக்கென்றும் துணையவரே, என்னாலும் நடத்துவாரே. யாக்கோபின் தேவன் என் தேவன், எனக்கென்றும் துணையவரே, என்னாலும் நடத்துவாரே. ஏதுமில்லை என்ற கவலை இல்லை, துணையாளர் என்னை விட்டு விலகவில்லை. ஏதுமில்லை என்ற கவலை இல்லை, துணையாளர் என்னை விட்டு விலகவில்லை. சொன்னதை செய்திடும். இன்றைக்கு நீங்கள் என் கையில ஒண்ணுமே இல்லைன்னு கலங்கி கொண்டிருக்கலாம். துணையாளர் நம்மை கைவிடாமல் இருக்கிற தெய்வமாய் இருக்கிறார். சொன்னதை செய்திடும் தகப்பன் அவர். அவரை நம்பி நிற்கும் பொழுது நம்முடைய நம்பிக்கையை கனப்படுத்தி சொன்ன வார்த்தையை நிறைவேற்ற அவர் போதுமான தெய்வமாய் இருக்கிறார். நம்பிக்கையோடு அவரை பற்றி பிடித்துக் கொள்வோமா? யாக்கோபின் தேவன் என் தேவன், எனக்கென்றும் துணையவரே. துணை நீரே, என்னாலும் என்னை நடத்தி செல்ல நீர் போதுமானவராய் இருக்கிறீர். யாக்கோபின் தேவன் என் தேவன், எனக்கென்றும் துணையவரே, என்னாலும் நடத்துவாரே. நம்முடைய தேவன் நமக்கு துணையாய் இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கை பயணத்துல, நம்முடைய ஓட்டத்துல நாம் என்றைக்கும் தனிமையாய் விடப்படுவதில்லை. அவருடைய துணை எப்பொழுதும் நம்முடனே இருக்கிறார். நம்ம எங்க சென்றாலும் எப்பொழுது சென்றாலும் அவர் நம்மோடு துணையாய் இருக்கிறார். அவர் நம்மை எப்பொழுதும் நேசித்து கொண்டே இருக்கிறார். அதனால் அவர் எங்கேயுமே நம்ம தனியா விடுறதில்லை. நம்மை கொண்டு போய் தகப்பன் வீட்டுல சேர்க்கும் வரைக்கும் அவர் நம்மோடு இருக்கிறார். நம்மை பரலோகத்துல சேர்க்கிற வரைக்கும் அவருடைய துணை நம்மை விட்டு என்றும் விலகாது. இன்னோட்டத்தில் நான் தனிமையில்லை, நேசித்தவர் என்னை வெறுக்கவில்லை. என்னோட்டத்தில் நான் தனிமையில்லை, அப்பா நீர் ஒருபோதும் என்னை வெறுக்கிறது கிடையாது. அப்பா என்னை தகப்பன் வீட்டுல சேர்க்கிறவர். அப்பா ஒரு நாளும் அப்பா நீர் என்னை கைவிடுவதில்லை. தகப்பன் வீட்டில் கொண்டு சேர்த்திடுவார். யாக்கோபின் தேவன் என் தேவன், எனக்கென்றும் துணையவரே.
வேதத்தில் பார்த்தீங்க அப்படின்னா யாக்கோபு 2 பரிவாரங்கள் உடையவனா பெருகிட்டு அப்புறம் அவனுக்கு வாக்குத்தத்தம் வரல, இவன் தகப்பன் வீட்டுக்கு திரும்புவன்ட்டு. ஒன்றுமில்லாமல் தனிமையில துரத்து விடப்பட்டவனா, தனித்து நிற்கப்பட்டவனா நிற்கும் பொழுது அவனுக்கு வாக்குத்தத்தம் வருது, 2 பரிவாரங்கள் உடையவனா தகப்பன் வீட்டுக்கு திரும்புவன்ட்டு. இன்றைக்கு நீங்கள் ஒருவேளை தனித்து விடப்பட்டு தனிமையில எல்லாம் இழந்து தனியாக நின்று கொண்டிருக்கலாம். ஆனால் பரத்திலிருந்து ஒரு வார்த்தை உங்களுக்கு வருகிறது, 2 பரிவாரங்கள் உடையவனா இந்த பூமியில் நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீர்கள் என்று. கட்டாயம் உங்களை ஆசீர்வதிக்க போதுமானவராக இருக்கிறார். நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்று தான், அவரை நம்பி நிற்கும் பொழுது உங்களை ஆசீர்வதிக்க